காமாட்சி யாரு? அட நம்ம செல்வி, வா வா. நான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாங்கள, என்ன பண்ண? அதுங்களை மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. ஆமாம், எனக்கு அந்த பொழப்புதே. கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கு. ஆமாம் ஆமாம். என்ன புடவை வாங்க போனியாம்ல? ஆமாம் செல்வி. என்ன கலரில் வாங்குனீங்க? அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சர்ப்ரைஸா அப்படிங்கிறியா? சரி. என்ன விலைக்கு வாங்கினாங்க புடவை மாப்பிள்ளை வீட்டில்? என்ன விலைக்கு வாங்கியிருப்பாங்க நீ சொல்லு பார்ப்போம். 40,000க்கு இல்லை, ஒரு 60,000 ரூபாய்க்கு. சரி விட, நானே சொல்கிறேன். 1.25 லட்சத்துக்கு. எம்மாடியோ? ஆமாம், முகூர்த்த புடவை மட்டும் 1 லட்சத்துக்கு. அப்புறம் நம்ம ராஜி விருப்பப்பட்டான்னு ஒரு 3 சேலையை சேர்த்து எடுத்துட்டாங்க. எம்மாடியோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப பெரிய இடமோ? ஆமாம், ராஜி மனசு போல அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு. என்ன? ஆமாம் ஆமாம். சரி, சந்தோஷம். அப்புறம் நம்ம லட்சுமியை பார்த்தேன். பாத்தியா? என்ன சொன்ன? அவ என்னத்தை சொல்லுவா? நீதான் என்னமோ உங்கள் ஊருக்காரவங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் குடி வச்சுட்டியாம்மா. ஐயையோ, ஒரே சண்டையாம்ல. சண்டையா? வள்ளி ஒரு ஃபோன் போட்டு சொல்லவே இல்லை. இந்த குட்டை லட்சுமி அவங்ககிட்டயும் வேலையை காமிச்சு விட்டால. ஆமா காமிச்சி, சண்டை நாரி போச்சான். ஐயய்யா, எப்பா இந்த பிள்ளை என்கிட்ட ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. என்னமோ தெரியல, போங்க. எதுக்கு இவ போய் சண்டை போட்டலாமா? அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்களாம்ல, அவங்க குப்பையை கூட்டி கூட்டி அவ வீட்டு முன்னாடி தள்ளி விட்டுறாங்களாம்மா. அதுக்கு போய் என்னன்னு கேட்டிருப்பா போல. அந்த அம்மா நல்லா சண்டை போட்டுட்டாகலாமா. ஆமாம், அந்த அம்மா சண்டை போட்டாக. இவ சும்மா போய் கேட்டாலாக்கும். இதை என்னை நம்ப சொல்லியாக்கும். ஏக்கா, நான் நம்பலை. அவள் அப்படித்தானே சொல்கிறா. ஏம்மா, இவக்கு யாருக்கிட்டன்னு சண்டைக்கு தான் நிற்கிறா. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகலான்ல இல்லை இவளுக்கு. நான் நாளைக்கு போகிறேன், என்னன்னு கேட்குறேன். ஐயம்மா, நான் தான் சொன்னேன்னு சண்டை வந்துடும். சும்மா இருங்க நீங்கள் வேற. எதுக்கு நீ சொல்கிறேன் நான் சொல்கிறேன்? நான் போகிறேன், அவளே சொல்லுவா. அப்போ சரி சரி. அப்புறம் என்ன? அப்புறம் என்னட்ட சொல்ல? கூட்டியாச்சுல, ஒரு குளத்தை போட வேண்டியதே. குளத்தை போட்டுட்டு டீயை குடிச்சுவிட்டு அப்படியே நைட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதே. எங்கே உன் நாத்தனாவை காணோம்? இந்த ஸ்கூல் திறக்க போதில்ல, நோட்டு வாங்கணும், புத்தகம் வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், அது என்னமோ டிஃபன் பாக்ஸ் வாங்கணும், லஞ்சு பேக்கு வாங்கணுன்ட்டு ஓடிட்டா. கிளம்பிட்டாளா? சரி. ஆமாம், ஸ்கூல் திறக்க போதில்ல. அதுவும் சரிதான். நம்ம ரவி தம்பியை குட்டலட்சுமி வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். அப்படியா? அந்த பக்கம் அவனுக்கு என்ன வேலை? அது என்ன சாசியா சன்சியா, அந்த அந்த பணக்கார வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, லட்சுமி வீட்டு பக்கத்தில். ஆமாம், அந்த பிள்ளை பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த வெள்ளைக்கார பிள்ளை மாதிரி இருக்கும்ல, ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. சாசி சாசி. ஜெஸ்ஸியா? ஆமாம், அந்த டீச்சர் பிள்ளைதே. அதுக்கு என்ன? ஓ, மாமனும் அந்த பிள்ளையும் பேசி சிரிச்சுக்கிட்டு கடந்தாவோ. அதுக்கு என்ன? அவன் ஏதாவது கேட்டிருப்பான், அந்த பிள்ளை சொல்லியிருக்கும். உடனே நிச்சிருச்சாங்கன்னு சொல்லிடாதே. காமாச்சி, நான் தான் பார்த்தேங்கிறேன். அப்படியா? சரி, வரட்டும், என்னன்னு விசாரிப்போம். ஏதோ வேலை கிழக்கு கேட்டிருப்பா. குட்டலட்சுமியும் அப்படித்தான் சொன்னா. நான் தான் சொன்னேன், ரவி தம்பி அப்படியாப்பட்டவன் இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளைன்னு. காமாட்சி அப்படி ஒரு பிள்ளையை வளர்த்துருக்கா அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு எப்படி தெரியும்? அவளும் நானும் தானே பார்த்தோம். சரி சரி சரி, வரட்டும். தம்பி என்னன்னு கேட்குறேன். நானும் சொன்னேன்னு எதுவும் சொல்லாத. தம்பி என்னை தப்பா இப்போ நினச்சிக்க போறியா? ஆமாம், நீ தான் பேசுன, நீ தான் சொன்னேன்னு உட்காந்து சொல்கிறாவ. சரி, நான் கிளம்பட்டா? ஏன் கிளம்புற? ஒரு டீயை குடிச்சிட்டு போ. இல்லை, நான் அப்படி போயிட்டு வாரேன். மூக்குப்படி போடுறதே நீ நிறுத்தினா என்ன? கருமா, அந்த பழக்கத்தையும் விட முடியல. சரி, நான் அப்படியே கிளம்புவா. சரி, டீயா குடினா ஒரு வாய் குடிக்காம போகிறேங்கிற. சரி, பார்த்து போயிட்டு வா. நல்லா புறணி பேசுவாளுங்க, புறணி. வேலை முடிஞ்சில்ல, எப்படி கிளம்பி நைஸாக ஓடுறா பாரு. நீ என்கிட்ட வாங்கின கதையை பூரா ஊர் பூரா போய் ஒவ்வொரு வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் போவாள். மூக்குப்படியை போட வேண்டியது, இப்படியே ஊர் பூரா கதை பேச வேண்டியது. எம்மா, இந்த பையன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வரட்டும், இன்னைக்கு நான் கேட்போம். ஹலோ ஹலோ மேடம். என்ன சார், என்ன வேணும்? இல்லை, அது மதன். மதன் தெரியுமா உங்களுக்கு? ஓ, மதன் அண்ணாவா? தெரியுமே. அவன் ஃப்ரெண்டு தான் நான். வீடு தேடி அட்ரஸ்ஸு. ஓ, அட்ரஸ் கேட்குறீங்களா?
அப்படியே திரும்பி போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் ஃபஸ்ட்டு வீடு. தேங்க்யூ மேடம். கால் பண்ணியிருந்தா லொக்கேஷன் அனுப்பிச்சிருப்பாங்களே. கால் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி சரி போங்க. டேய் மதனு, உன்னை பார்க்க வந்தனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. டேய் மதனு, எங்க இருக்க? சரி வரேன். ஏக்கா வாங்க வாங்க. வாரம் வள்ளியம்மா வாங்க. வாரம் டீ. வெண்ண வள்ளி என்று பக்கத்து வீட்டில் குட்டல் சும்மா கூட சண்டை போட்டலாம்ல. ஆமா வள்ளியம்மா, நல்லா சண்டை நாரி கிளின்னு கிழிச்சு பிடிச்ச அந்த பொம்பளை. பாத்தியாடி கம்மாச்சி, என்ன வேலை பார்த்துருக்கா அந்த குட்டை லட்சுமி? ஆமா, ஏன்டி என்கிட்ட ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை? ஐயே, நம்ம வீட்டில் இருக்க கிளவி விட்டாம நல்ல சண்டை போட்டுருச்சே. அப்படித்தான் போடணும். இல்லை அவ ஏச்சிருவா நம்மளை ஏச்சி. திமுரு எவ்வளோ திமுரு பாத்தியாடு. விடுங்க வள்ளியம்மா, என்ன பண்றது, நம்ம வீட்லயும் வாய் சும்மா வச்சிருக்க மாட்டேங்கிறாங்களே. அதுக்குன்னு புதுசா வந்தவங்க கிட்ட இப்படியா சண்டைக்கு நிப்பா? அப்புறம் அவங்க சும்மாவா இருப்பாங்க? ஏக்கா அறிவில்லையான்னு கேட்டுட்டாக்கா. நீங்க நல்லா கேட்க முடியாது, கேட்டுட்டா சந்தோஷமா இருக்கு. நீங்க வேற சும்மா இருங்க. சந்தோஷப்படாதம்மா. அடுத்து உங்கள்கிட்ட சண்டைக்கு என்ன பண்ணா எப்படி சண்டை போடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஐயம்மா அப்படி வேறையா? ஆமா ஆமா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்டுட்டு வரலான்னு வந்தோம். என்ன வேணும்னு போய் அவளை 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வருவா. வேண்டாம் வள்ளியம்மா, விட்டுருங்க. எதுக்கு பிரச்சனை? ஏக்கா பக்ரீத் வருது, முஸ்லீம் ஃப்ரெண்டு யாரும் இல்லையா உங்களுக்கு? ஆமா, அது ஏன் இல்லை, இருக்காங்க. பாத்திமாக்கா இருக்கு. அப்ப பிரியாணி உண்டு. சரி, என்னையும் கூட்டு போய் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. பண்ணிடலாம். அது பாத்திமா பிரியாணி கொடுப்பாள மறந்துடுவாளாடி. ஏன் வழியம்மா, அவ என்னைக்கு மறந்துருக்கா? அதெல்லாம் மறக்க மாட்டா. அவங்கள்ட்ட பாட்டு சொல்லுவாங்களே, என்னட்டு சொல்லுவாங்க? ஈத் முபாரக். ஈஷ் முபாரக்கு. ஆமா, ஈத் முபாரக்கு சொல்லுங்க. அப்படி இல்லையா பக்ரீத்து என்னடி சொல்லுவாங்க? பக்ரீத்து ஈகை பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிருங்க. அப்படியா? சரி போடு. அது வாங்க சொல்லி வச்சிருக்கோண்டி, அப்பதான் கொண்டு வந்து பிரியாணி கொடுப்பா. நமக்கு போன போடுங்க. அப்படி என்னை பத்தி சொல்லுங்க. ஹலோ பாத்திமா. சொல்லுடி. அட்வான்ஸ் ஈத் முபாரக் சொல்லதையும் கூப்பிட்டேன். சரிடி, தேங்க்யூ. ஆமா கேட்ட கொடு. பாத்திமா, இந்த வள்ளியம்மா பேசுறாங்களா? சரி குடுடி. ஹலோ பாத்துமா, நல்லா இருக்கியா? இந்த பட்சம் ஆடு வாங்கினியாட்டு? வாங்கினேன் வள்ளியம்மா. ஆமா பார்த்தேன், உன் மாவன் அங்கிட்டு இங்கிட்டு அதை வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு வரங்க. அப்படியா? சரி. உங்க உடம்புக்கு சௌரியமா? ஐயா நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன், அவரும் நல்லா இருக்காரு. அவருக்கு என்ன? சரி வள்ளியம்மா, பக்ரீத்துக்கு வீட்டுக்கு வந்துருங்க வள்ளியம்மா, ஐயாவை கூப்பிட்டுட்டு. அப்படியா? எங்கிட்டு வர முடிய மாட்டேங்குது. மேலும் கை காலா வலி கொடுடு, வர முடியாடுடு. அப்படியா? சரி. அப்ப தம்பியை விட்டு வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறேன். அப்படியா? எதுக்கு? பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை வள்ளியம்மா, கொடுத்து விடுறேன். சரி. இருடி ஒரு நிமிஷம். என்னடு சொல்லுவாங்க, மறந்து போச்சுட்டு. அட்வான்ஸு ஈட்டு முபாரக். சரி. அட்வான்ஸு ஈட்டு முபாரக்குடு. சரிங்க வள்ளியம்மா, ரொம்ப நன்றி. ஏக்கா என்கிட்ட கொடுங்க. வள்ளியம்மா அவட்ட கொடுங்க. ஏம்மா, இந்த வள்ளின்னு சொல்லிட்டு காமாட்சி ஃப்ரெண்டு. அப்போ வந்துட்டு பேசணுமா? புதுசா குடி வந்துருக்காங்க. சொன்னடா வள்ளி. ஆமாம், வட்டரை குண்டுலேருந்து வந்துட்டானு. அந்த பிள்ளைடா வந்துட்டு பேசணுமா? சரி. ஹலோ அக்கா பாத்திமாக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அக்கா அட்வான்ஸ் ஈத் முபாரக்குக்கா. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களாக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கக்கா. காமாட்சிக்கா சொன்னாவளா? ஆமாப்பா, சொன்னா காமாட்சி. பக்ரீத்துக்கு வந்துருங்க வீட்டுக்கு. அப்படியாக்கா? ஆமாப்பா, உங்கள் மாமியாரை கூப்பிட்டு வந்துடு. சரிங்கக்கா. சரிப்பா. ஏக்கா காமாட்சி கிட்ட கொடுக்கவா? இல்லப்பா, கட் பண்ணிடு, நான் அப்புறமே கூப்பிட்டுக்கிறேன் அவளுக்கு. சரிக்கா. ஏக்கா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேக்கா. ஆமாண்டி, ரொம்ப நல்லவ. எத்தனை வருஷம் பழக்கம்க்கா? இங்க வந்ததுல இருந்து பழக்கமோ? ஆமா. ரம்ஜான் பக்ரீத்துக்கு நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், தீபாவளிக்கு அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. நல்லா இருக்கும் பாத்துக்க. ஆமா, நாங்களாம் ஒன்னா இருப்போம். சந்தோஷம்க்கா, அப்படிதான்க்கா இருக்கணும். என்னை பத்தி சொன்னீங்களாக்கோ? அந்த அக்கா சொல்றாங்க. ஆமா, அவகிட்ட வீடு பார்க்க சொல்லியிருந்தேன். உன்னை பத்தி தெரியும் அவளுக்கு நல்லா. போட்டெல்லாம் பாத்துருக்கா போன்ல. அப்படியாக்கா? ஆமா. ஏடி, எல்லாத்துக்கும் ஈஷு முபாரக் சொல்லு. சொல்லிடுவோம். ஹாப்பி ஈத் முபாரக். அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். எப்பா எல்லாத்துக்கும் ஈஷு முபாரக்.